ஹலோ மக்களே, வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி டியூட்டி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. மதியானம் மணி கரெக்டாக மணி 1:30 மணி ஆகுது மக்களே. சரிங்களா? மணி 1:30. இப்போ தான் போய் சாப்பாடு வாங்கிறதுக்கு அமுச்சு விட்டாங்க. மெக்டவுன் சொல்லி இங்கே சவுதி அரேபியாவில் ரொம்ப ஃபேமஸானது. அங்கே போயிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை போய் நம்ம வாங்கிட்டு வர வேண்டியது தான். சரி, என்னோடய சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னாக்கா ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு ஷேர் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும் மக்களே. வாங்க இப்போ நம்ம போய் பார்க்கலாம். நம்ம எப்பயுமே வண்டியை காலையில் எடுக்கும்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டியை வார்மப்பில் போடுறது என்றைக்குமே நல்லது. ஏன்னா இந்த பனிக்காலத்துக்கு இன்ஜின் எல்லாமே அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஆயில் எல்லாமே ட்ரை ஆகி இருக்கும். இப்போ பனிக்காலத்தில் தேங்காய் எண்ணெயெலாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே ட்ரை ஆகி அந்த அளவுக்கு இப்போ நம்ம இன்ஜின் அந்த கண்டிஷனில் தான் இருக்கும். அதனால் காலையில் எடுக்கிறவங்க எல்லாமே ஒரு 5 நிமிஷத்துக்கு வண்டியை வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. இப்போ என் வண்டியை வார்ம் அப்பில் போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் என் வண்டியை நான் எடுப்பேன். ஓகே. 035 8035 next one please. Time. Yalla bro. Shukran. மதியானம் லஞ்சுக்கு மக்களே பார்த்தீங்களா, பில்லோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 56 ரூபா. ஆமாம், நம்ம ஒரு காசுக்கு 1200 வருது. பெப்சி மட்டும் இங்கே கிடச்சிருக்கு. இதே நெக்ஸ்ட்டு விண்டோ. வாங்கியாச்சு மக்களே, வாங்க போகலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நியூஸில் இனி பிப்ரவரியில் 2ஆம் தேதியிலேருந்து உம்ராவுக்கு வரவங்க, இந்தியாவிலேருந்து உம்ராவுக்கு வரவங்க எல்லாத்துக்குமே தடுப்பூசி போடுறதுக்கு கொண்டு வர போகிறாங்க. இனிமேல் 2 டோஸ், அதில் 2 ஊசியில் ஏதாவது ஒரு ஊசி போடுற மாதிரி. ஏன்னா இப்போ ஏதோ இந்த சீனாவில் சொன்னாங்கல்ல, இந்த வைரஸு அந்த வைரஸுன்னு, அதனால் அந்த வைரஸுக்கோசரம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு ஒரு திரும்ப இப்போ தடுப்பூசி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சவுதியில் இப்போ யாரும் இப்போ இந்தியாவிலேருந்து வரவங்க உம்ராவுக்கு வரவங்க தடுப்பூசி கட்டாயமாக பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரவங்க எல்லாம் ஊசி போட்டு தான் வரணும். மெடிக்கல் போடும்போது ஊசி அங்கேயே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். இன்றைக்கி என்ன தினம்னாக்க வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம் இன்னைக்கு. ஆமாம், இன்றைக்கி வெளிநாட்டு வாழும் இந்தியர்கள் தினமாக இன்னைக்கு. அனைத்து வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலியை பிரிஞ்சு குடும்பத்தை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு எல்லாம் இருப்பாங்க. என் அண்ணன்மார்களுக்கு, தம்பிமார்களுக்கு, பெரியப்பாமார்களுக்கு, சித்தப்பாமார்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். மிஷின் 2030ன்னு சொல்லி இது லேபிள் இது ஒட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே 5 ரூபா 75 பைசா. 2 பீஸா, 2 பீஸ் எடுத்தோம்னா 5 ரூபா 75 பைசா. நம்ம வீட்டில் இருந்து வந்த ஸ்வீட்டு பார்த்துங்க. இது அந்த மில்க் மேடு, அந்த பிஸ்தா பவுடரு, இது பிஸ்தா பவுடரு எல்லாம் தூவி செய்வாங்க. இது நல்லாயிருக்கும், வீட்டிலே செய்கிறதுனால நல்லாயிருக்கும். அது சாக்லேட் கேக்கு.
நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நல்லா தான் இருக்கும் எல்லாமே. நமக்கு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதான் இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஒரு சாய், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது சவுதி அரேபியாவில் சம்சா அப்படின்னு ஒரு கொரியர் இருக்குது. அந்த கொரியர்லேருந்து 2 நாளைக்கு முன்னாடி இந்த வந்துருந்துச்சு என் வீட்டுக்கு. வந்ததில் மேடம் ஆர்டர் போட்டாங்க, இப்போ ட்ரெஸ்ஸாக என்னான்னு தெரியல. இப்போ இது சைஸு பத்தலையா இல்லை என்ன ப்ராப்ளம், டேமேஜா என்னங்கிறது தெரியல. இதை திரும்ப கொண்டு போய் ரிட்டன் அனுப்பிச்சி விட்ரு அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம கொரியர் ஆஃபீஸுக்கு சம்சாவுக்கு இப்போ நம்ம போகிறோம். வாங்க இதை கொண்டு போய் டெலிவரி கொடுத்துரும். இதுதான் சம்சா, தெரியுதுங்களா? இந்த சம்சாவில் போய் இதை ரிட்டனை கொடுத்துட்டு வருவோம். அதை போட்டாச்சுங்க, அதை போட்டுட்டு நம்ம வந்தாச்சு. இப்போ ரூமுக்கு போக வேண்டியதுதான் மக்களே. பாருங்க, ஒரு கருப்பு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி நிற்கிது. அந்த வண்டியை இந்த லாரியில் ஏற்றி கொண்டு போகிறாங்க மக்தப்க்கு. பாருங்கள், ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. முக்குது, திணறுது வண்டி மேலே ஏறுறது. பாருங்க, ஏறுது பாருங்க வண்டி, இவ்வளோ மெதுவாக ஏறுது பாருங்க. அதில் திணறி ஏறுது அப்படியே. அது ஃப்ளாஷ் அடிக்குது. இந்த இண்டிகேட்டர் வேறு போட்டிருக்காங்களா, அதான் ஃப்ளாஷ் அடிக்குது, பில்க்குன்னு. வாங்க, அடுத்த டியூட்டி வந்துருச்சு. மணி எத்தனை? மணி 10:30. தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, மணி 10:30. நாளைக்கு ஸ்கூல் இருக்கானான்னு தெரியல. சரி படுக்கலான்னு பார்த்தேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கே போகிறாங்கன்றது தெரியல. சரி பார்ப்போம். ஒன்றும் அந்தளவுக்கு வேலை ஒன்றும் நமக்கு இல்லை. இருந்தாலும் நம்ம எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கணும் இங்கே. அதுதான் டிரைவரோட வேலை. பார்ப்போம் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். இந்த புக் ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. புக்கே, அந்த ஃப்ளவரு இங்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அரபியில் எழுதியிருக்கு. அந்த புக்கேக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இது புதுசாக திறந்துருக்காங்க சாக்லேட் கடை. அதுக்கு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், மொகேட்டோ தான் போட்டிருக்கு. அது சாக்லேட் கடை. ஆமாம், பாருங்க, உள்ளே நல்லா டெக்கரேஷன்லாம் வச்சு சாக்லேட்டு அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க உள்ளே. நம்ம மேடம் இந்த கடைக்கு தான் போயிருக்காங்க உள்ள பொக்கேக்கு. நாளைக்கு ஸ்கூலு இருக்குன்ட்டாங்க. அப்போ நாளைக்கு நம்ம கண்டினியூ இனிமேல் ரெகுலராக நம்ம இது வந்துடும். ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு. ஸ்கூல் ஆரம்பித்தா தான் மக்களே நமக்கு வேலை. ஸ்கூல் இல்லைன்னு வச்சிங்களேன், அப்படியே போர் அடிக்கும். இந்த பார்த்தீங்களாப்பா ஸ்கூலு இப்போ நாளைக்கு இருக்கிறனால இன்றைக்கி நைட்டு எத்தனை மணி, 10:10 ஆயிடுச்சா. இதே ஸ்கூல் இருந்துச்சுன்னு வைங்களேன், டியூட்டி கரெக்டாக 10 மணி 10:09 டியூட்டி முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த ஸ்கூல் இல்லைனா தான் நைட்டு ஃபுல்லாக நமக்கு வேலை. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பகலில் நமக்கு அப்படியே தூங்க வேண்டிய வேலை தான். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. என்ன அப்படியே நம்ம புலம்புறதானே வேலை, டிரைவர் வேலை. சவுதியில் உள்ள ஆளுங்கள்ட்ட கேட்டு பார்த்தாலே தெரியுமே, சவுதியில் உள்ள டிரைவருக்கும் அதே வேலை தான் எனக்கும். அதனால் அப்படியே ஓடுது மக்களே. சரி, இதை முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு பார்ப்போம். மக்களே, ரூமுக்கு மணி எத்தனை? மணி 11:50. காலையில் ஸ்கூல் இருக்குது. இப்போ படுத்து காலையில் 5:30 மணிக்கு 5:45க்கு எந்திரிக்கணும். சரி மக்கள், இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். சரிங்களா? என்னோடய சேனலுக்கு இப்போ யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்கள் போடுற கமெண்ட்டு தான் என் சேனலுக்கு கொஞ்சம் உத்வேகம் கொடுக்கும். ஓகே, பாய்.